கேரளா வயநாடு நிலச்சரிவு விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். வயநாடு சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொள்ள தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 308 உயர்வு. 4வது நாளாக மீட்புப் பணிகள் தொடர்வதால் மேலும் உயரும் அபாயம். நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களாக உயிருக்கு போராடிய 4 பேர் மீட்பு. உயிரை பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பத்திரமாக மீட்டது ராணுவம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,50,000 கன அடியாக குறைந்தது. நீர்வரத்து சீராகாததால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 18வது நாளாக தடை நீட்டிப்பு. காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையத்தில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் நடுவே உள்ள நாட்டாற்றீஸ்வரர் கோவில் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ள கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் குடியிருப்புகளை 2வது நாளாக சூழ்ந்திருக்கும் வெள்ள நீர். மீட்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் சமுதாய கூடங்களில் தங்க வைப்பு. கர்நாடக மாநிலங்களில் இருந்து வினாடிக்கு சுமார் 2.5 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம். பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செங்கல் சூளைகள் வாழை மரங்கள் பாதிப்பு. நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. மாணவர்களை பாராட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சான்றிதழ்களை வழங்கினார். கற்பிக்கும் முறையை திராவிட மாடல் அரசு நவீனமயமாக்கியுள்ளது என மாணவர்களின் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயண செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என அறிவிப்பு. குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமண்ணா ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், சென்னை காவல் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோரும் செப்டம்பர் 9ஆம் தேதி ஆஜராக ஆணை. அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு. புதுச்சேரியில் 2024-25 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல். 12,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. கோவையில் பாமக நிர்வாகியும் வழக்கறிஞருமான அசோக் ஸ்ரீநிதியை தாக்கி கொள்ள முயற்சி. மைவி3 ஆட்ஸ் நிறுவன மோசடி செய்ததாக புகார் அளித்ததால் தன் மீது கூலிப்படை ஏவப்பட்டுள்ளதாக புகார். பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் சூழ்ந்த தண்ணீரால் செங்கல் சூளைகள் சேதம். பல லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டு இருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பாட்னா மற்றும் ஹசாரிபாக் பகுதிகளில் மட்டும்தான் நடந்துள்ளது. ஒட்டுமொத்த தேர்வை ரத்து செய்ய முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சைபர் பாதுகாப்பு குளறுபடிகளை ஆராயவும் தேர்வு மையங்களை சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் நீட் உயர்மட்ட குழுவிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. நீட் வழக்கில் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக கூறி நன்றி தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தவறு நடக்காமல் இருக்க தீர்ப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ள விஷயங்களை அமல்படுத்துவதாகவும் உறுதி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்காக ஒரு செங்கல் கூட நிறுவப்படவில்லை என மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதி. எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமானத்துறைகளை பாஜக அரசு பயன்படுத்துவதாக புகார். மக்களவையில் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒத்திவைப்பு நோட்டீஸ். மகாராஜா பட இயக்குநர் நித்திலன் சாமிநாதனை அழைத்து வாழ்த்திய ரஜினிகாந்த், திரைப்படம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்தார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கோட் படத்தின் 3வது பாடலின் ப்ரமோ இன்று மாலை 7 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.